ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு குட்டி விலாக்ல வந்து பார்க்க போறீங்க. ஒசூர் வந்து பெங்களூர் வந்து போக போறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணு வந்துட்டு ரொம்ப நாளா வந்து கார் வந்து கேட்டுட்டு இருந்தா. கிட்ஸ் யூஸ் பண்ற பேட்டரி காரு. சரி அது வாங்குறதுக்காக தான் வந்து போறோம். இங்க ஒசூர்லயும் வந்து சில கடைகள்ல வந்து பார்த்தோம். பட் அது எதுவும் வந்து பெருசா எங்களுக்கு செட் ஆகல. ப்ரைஸும் செட் ஆகல. ஸோ அதனால வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ பெங்களூர்ல வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் வந்து நாங்க போயிட்டுருக்கோம். பஸ்ல தான் வந்து போனோம். டூ வீலர்ல போனா வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து கார் வாங்கிட்டு வரும்போது வந்து எடுத்துட்டு வர முடியாது அப்படின்றதுனால பஸ் டிக்கெட்டு 144 2 பேருக்கு. பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது மத்தியான டைம் அப்படின்றதுனால. ஸோ ஸ்டாப்பிங் வந்துட்டு சில்க் போர்ட் அப்படின்ற ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு வந்து கேப் வந்து புக் பண்ணார். லொக்கேஷன் வந்து தப்பாக செலக்ட் பண்ணிட்டார் போல இருக்குது. 2 கேப் வந்து புக் பண்ணார். 2மே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஆட்டோ ஏறிட்டோம். அங்கேருந்து ஆட்டோவில் வந்து போகிறதுக்கு ஒரு 150 கேட்டாங்க. ஸோ இசாக்கா அப்படின்ற ஷாப் தான். நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்து பார்க்கும்போது ஹோல்சேல் ஷாப் அப்படின்றதுனால வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும், நிறைய டாய்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து போயிருந்தேன். பட் அது வந்து பார்த்தா வந்து ஒரு குடோன் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். பட் நாங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்ததே வேறு ஷாப்பு. எங்களோட பிரான்ச்சஸ் வந்து பெங்களூர்லேயே ஒரு 4-5 ஷாப் இருக்குது போல இருக்குது. இதுதான் நியர்பை அப்படின்றதுனால நாங்கள் வந்து இங்கே போயிருந்தோம். கார் வந்து 4999 இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அந்த 4999 கார் தான் வந்து கேட்டோம். அது வந்து குட்டியாக இருந்தது. ஒரு வயசுலேருந்து 2 வயசு குழந்தைங்க ஓட்டுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இவருக்கு வந்து அது பத்தாது அப்படின்றதுனால அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு 7500 அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பட்ஜெட்டில் தான் பார்த்தோம் அப்படின்றதுனால இந்த கார் ஓகே பண்ணோம். கலருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் தான் இருந்தது. அவள் வந்து எல்லோ கலர் வந்து கேட்டிருந்தா. பட் எல்லோ கலர் கார்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 15,000 அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அவள் வந்து இந்த காரே ஓகே அப்படின்னு சொன்னாள். இந்த காருமே வந்துட்டு 7500க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 4 பேட்ரி இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அண்ட் வந்து ட்ரைவ் வந்து அவங்க செல்ஃபாகவும் ட்ரைவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரிமோட்லேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல்லையும் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் கூட வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த காரோட பேட்ரி லைஃப் வந்துட்டு 2 to 2.5 இயர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க, நம்ம யூசேஜை பொறுத்து. அண்ட் இந்த கார் வந்து நம்ம 5 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 2 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. அண்ட் இதில் வந்து பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4 பேட்ரி இருக்குது. ஸோ வந்து 7500க்கு வந்து இந்த கார் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இந்த காருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டோம். பட் இந்த கார் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ட்டு தெரியல. பட் அவங்க வந்து ஃபோனில் கேட்டதுக்கு சரி நாங்கள் டெலிவரி பண்ணுறோம், நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து போயிருந்தோம். பட் இந்த ஷாப்பில் வந்து நாங்கள் கேட்டதுக்கு இல்லை நாங்கள் டெலிவரி பண்ண மாட்டோம், இங்கே கேட்டால் வந்து சார்ஜஸ் வந்து நிறைய கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. கேப் வந்து பெங்களூர் டு ஒசூர் வந்து புக் பண்ணா எந்த காருமே வந்து அவைலபிளா இல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஒரு கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த கார்லேயே வந்து அவங்ககிட்டயே கேட்டோம். ஒசூருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே பண்ணாரு. 800 கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கார்லேயே போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அதோட கம்ப்ளீட் விலாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்